நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணணும்னு நினச்ச உடனே காஞ்சிபுரம் போய் பாலப்பெரிவாள்கிட்ட எல்லாரும் தயவு செஞ்சு கொஞ்சம் உட்காந்து எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாம் உட்காருங்களேன் ப்ளீஸ். நிற்கிறவாள்லாம் கொஞ்சம் உட்காருங்க, ப்ரெஸ்காரெல்லாம் இருக்கட்டும், அவன் உட்கார வேண்டாம். என்ன இந்த ப்ரோக்ராம் நடக்கணும்னு சொல்லிட்டு பாலப்பெரிவாள்கிட்ட போய் காஞ்சிபுரத்தில் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம் போன வாரம். அவரால் வர முடியல, முதல்ல வரணும்னு தான் நினச்சார், வர முடியல. ஆனால் அவர் ஒரு தன்னோட அனுகிரக பாஷணம் கண்டிப்பாக நான் அனுப்பிச்சு தரேன்னு சொல்லிட்டு அனுகிரக பாஷணத்தை அனுப்பிச்சு கொடுத்துருக்கார். இப்போ அந்த அனுகிரக பாஷணம் பாலப்பெரிவாழ்ந்து ப்ளே பண்ணுவோம். எல்லாரும் தயவு செஞ்சு கை கூப்பிண்டு கேளுங்கோ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். தேவே தேஹே ச தேசே ச பக்தியாரோக்கிய சுகப்பிரதம் புத பாமர சேவ்யந்தம் ஸ்ரீ ஜயேந்திரம் நமாம்யகம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படியே. மாதா ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரः பாந்தவாः சிவபக்தாश्च ஸ்வதேசோ புவனத்ரயம். நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சென்னை கிருஷ்ணசுவாமி கல்யாண மண்டபத்திலே வேர்ல்டு பிராமின் வெல்ஃபேர் அசோசியேஷன் மூலமாக 11வது ஆண்டு விழா நடைபெற இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக அந்த வேர்ல்டு பிராமின் வெல்ஃபேர் அசோசியேஷன் மூலமாக பல நற்பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஸ்காலர்ஷிப் போன்றவற்றையெல்லாம் கொடுத்து வருகிறார்கள். இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது ரொம்ப தேவை. வர்ஷிப், ஸ்காலர்ஷிப், மெம்பர்ஷிப் அந்த 3மே தேவை. 2 நாட்கள் முன்பாக காஞ்சிபுரத்திலே வந்து அந்த சிவநாராயணர் மற்றும் அவருடைய குழுவினர் சிவகுமார் மற்றும் பலரும் வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியினுடைய விவரங்களை தெரிவித்தார்கள். நம்முடைய சனாதன வைதிக ஹிந்து தர்மமானது சர்வே ஜனா சுகினோ பவந்து வசுதைவ குடும்பகம் என்கிற பிரதான உத்தேசத்துடன் அனைவருடைய நன்மைக்காக உடல் ஆரோக்கியம், புத்தி கூர்மை, விசாலமான மனசிற்காக வேதத்தை பிரமாணமாக கொண்டு, வேதத்தை பிரதானமாக கொண்டு இந்த வைதிக மதமாக இயங்கி வருகிறது. இதன் மூலம் மனிதர்களும் பயன்பெறுகிறார்கள், இயற்கையும் காப்பாற்றப்படுகிறது. நிலம், நீர், காற்று, பஞ்சபூதங்கள், மரம், செடி, கொடி, ஜீவராசிகள் என்று அனைத்தும் இந்த கலாச்சாரத்தின் மூலமாக, அந்த கலாச்சாரத்தினுடைய சித்தாந்தம் என்பதானது இன்க்ளூசிவ் growth, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. அந்த வளர்ச்சியிலே அனைவருக்கும் பங்கிருக்கிறது. அந்த வளர்ச்சியை ஏற்படுத்துவதிலே பங்கிருக்கிறது. அந்த வளர்ச்சியின் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களும்
பலருக்கும் கிடைத்து வருகிறது. இப்படி ஐகிக ஆமுஷ்மிக ஸ்ரேயஸிற்காக இந்த சனாதன வைதிக ஹிந்து தர்மம் பாடுபடுகிறது. ஐகிகம், இந்த உலகத்திலே நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய இந்த உலகத்திலே சுபிட்சமும் சாந்தியும் கிடைக்க வேண்டும் என்றும், அதேபோன்று நம்முடைய புலன்களுக்கு இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட ஆமுஷ்மிகமான சொர்க்காதி சுகங்களும் அதையும் தாண்டி இருக்கக்கூடிய அத்வைத பிரம்ம அனுபூதியும் அனைவருக்கும் கிடைப்பதற்காக இந்த தர்மமானது பல்வேறு உபதேசங்களை செய்து வருகிறது. இந்த தர்மத்தினுடைய இந்த உத்தமமான உதாரமான இந்த உபதேசங்களை காப்பாற்றுவதன் மூலமாக, இந்த உபதேசங்களை வாழ்க்கையிலே கடைபிடிப்பதன் மூலமாக விஸ்வசாந்தி ஏற்படுகிறது. உலகத்திலே அமைதி, பீஸ் என்பது ஏற்படுகிறது. அப்படி இந்த நிதானித்து செயல்படக்கூடிய ராகத்வேஷங்களை கட்டுப்படுத்தி, ராகத்வேஷங்களுக்கும் முறையான விடையை அளித்து இந்த தர்மம் செயல்படுகிறது. இந்த தர்மம் என்பது வைஞ்ஞானிகமானது, சயின்டிஃபிக்கானது, சாமாஜிகமானது. அதாவது பலரும் பயன்பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியது. சங்குச்சிதமான குறுகிய கண்ணோட்டம் இல்லாமல் பசியற்ற உலகம், விரோதமற்ற உலகம், சுபிட்சமான உலகத்திற்கு இது வழிவகை செய்கிறது. இந்த தர்மத்தை இந்த தேசத்திலே, பாரத தேசத்திலே இதனுடைய சித்தாந்தங்களை, கொள்கைகளை, வழிமுறைகளை, விதிமுறைகளை தானும் பின்பற்றி பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லி அவர்கள் அனைவருக்கும் இறைவனுடைய அனுகிரகம், புண்ணியமானது கிடைப்பதற்கு ஒரு ஒருங்கிணைப்பாளராக, கோஆர்டினேட்டராக, மார்க்கதர்சகமாக செயல்படக்கூடிய சமாஜமாக இந்த பிராமண சமுதாயம் இருந்து வருகிறது. இந்த பகவத்கீதையிலே சொல்லப்பட்ட தத்துவத்தின்படி ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதः சம்சித்தின் லபதே நரः ஸ்வகர்மணா தமபியர்ச்ச சித்திம் விந்ததி மாணவः ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணः பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயः பரதர்மோ பயாவஹः. இது போன்ற வச்சனங்களால் அந்த ஸ்வதர்மத்தினுடைய முக்கியத்துவம் விளக்கப்படுகிறது. அஷ்டமே வருஷே பிராமணம் உபநயீத கர்ப்பாஷ்டமே வா ஆஷோடசாத் பிராமணஸ்ய அனதீத காலஹா போன்ற பல்வேறு சம்ஸ்காரங்களால், ஜாதகர்மா, நாமகரணம், அன்னப்பிராசனம், சௌளம், உபநயனம், விவாகம், கர்ப்பாதானம் போன்ற பல்வேறு சம்ஸ்காரங்களால், 16 மற்றும் 40 சம்ஸ்காரங்களால், அந்த சிந்தனைகளால், மந்திரத்தினுடைய பாவனையினுடைய சிந்தனைகளால் அந்த சரீரம், புத்தி, மனசானது வலுப்படுத்தப்பட்டு அதன் மூலம் புராதனமான அபௌருஷேயமான அந்த வேத விஞ்ஞானத்தை எந்த வடிவத்திலே, எந்தெந்த காலகட்டத்திலே மக்களுக்கு கோவில்கள் மூலமாக
சங்கீதத்தின் மூலமாக, நாட்டியத்தின் மூலமாக, உபாசனையின் மூலமாக, மௌனத்தின் மூலமாக, பிரவச்சனங்களின் மூலமாக, ஹோமங்களின் மூலமாக, பாதயாத்திரையின் மூலமாக, பிரதட்சிணங்களின் மூலமாக, உபவாசங்களின் மூலமாக, அன்னதானத்தின் மூலமாக, மந்திரோபதேசங்களின் மூலமாக, வேப்பமரம், அரசமரம், இது போன்ற மாமரம் போன்ற ஸ்தல விருட்சங்களின் மூலமாக, பஞ்சகங்கா, சிவகங்கா, புஷ்கரணி போன்ற தீர்த்தங்களின் மூலமாக, கங்கேசி, யமுனே, சீவ, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதே, சிந்து, காவேரி என்கிற புண்ணிய நதிகளின் மூலமாக, இப்படி அந்த பிரகிருதி நேச்சரை மையமாக வைத்து, வேதங்களை பிரதானமாக வைத்து இந்த தர்மமானது பல யுகங்களாக, பல லட்சம் வருஷங்களாக இந்த மனித குலத்திற்கு ஒரு திருப்தியை, ஆனந்தத்தை, சந்தோஷத்தை, ஒரு பாதுகாப்பை, ஒரு நிம்மதியை, ஒரு ஆத்ம திருப்தியை, ஆத்ம லாபத்தை அளித்து வருகிறது. ஆக இந்த உயர்ந்த தத்துவத்தை நல்ல முறையிலே காப்பாற்றுவதற்கு இது வைதிகமான வாழ்க்கை முறை கை கொடுக்கிறது. ஆகவே அந்த வைதிகமான வாழ்க்கை முறையை வலுப்படுத்துவதற்கு இந்த லோகோபகாரகமான இந்த சேவையை தொடர்ந்து செய்வதற்கு இந்த சமுதாயமானது தன்னுடைய உற்பத்தி, அதாவது இந்த வம்சத்தினுடைய எண்ணிக்கை, அதுவும் முக்கியமானது. இந்த சமுதாயத்தின் மூலமாக உபயோகப்பட வேண்டிய நல்ல கருத்துகள், அதுவும் முக்கியமானது. இந்த சமுதாயத்தின் மூலமாக மக்களுக்கு உபதேசிக்கப்பட வேண்டிய, பிரச்சாரம் செய்யப்பட வேண்டிய கருத்துகளும் முக்கியம். இப்படி உற்பத்தி, உபயோகம், உபதேசம் என்று பலவிதத்திலேயும் இந்த சமுதாயத்தை காத்து இன்றைக்கு உலகத்திலேயும் சரி, பாரத வருஷத்திலே, இந்த தேசத்திலேயும் பல்வேறு பிரச்சனைகளை நாம் பார்த்து வருகிறோம். பொருளாதார பிரச்சனைகள், மக்களை திசை திருப்பக்கூடிய பிரச்சனைகள், அனுத்வேககரம் வாக்கியம் சத்தியம் பிரியஹிதம் செய்யத்து என்று பகவத்கீதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வாஸ்தவத்திலே உத்வேகத்தை அளிக்கக்கூடிய, விக்ஷேபத்தை அளிக்கக்கூடிய சூழ்நிலை. இதன் மத்தியிலே பாரத வருஷத்தினுடைய நன்மையும் உலகத்தினுடைய நன்மையும் நாம் ஒரு சேர பார்த்து இந்த வைதீக தர்மத்தை காப்பது என்பது சமுதாய கடமையாகவும் பார்க்கப்பட வேண்டும். ஒரு சமுதாயத்திற்கான கடமை மாத்திரமல்ல, இந்த சமுதாயமானது பொறுப்பிலே இருந்தாலும் பொறுப்பிலே இல்லாவிட்டாலும் பொறுப்புடன் நடந்து கொள்ளக்கூடிய சமுதாயமாக இருந்து வருகிறது. இவை இது போன்ற பொறுமையும் பொறுப்பும் பெருமையும் கூடிய இதனுடைய பாரம்பரியத்தை ஆத்ம பரிசோதனம் மூலமாகவும் குரூப் டிஸ்கஷன் என்று சொல்கிறார்கள். இந்த தர்மத்தை அடுத்த தலைமுறையை சார்ந்த, இந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் பின்பற்றுவதற்கு வேண்டிய உதவிகள், உற்சாகம், அதற்கான உபதேசங்களை அளிப்பது ஒரு பக்கம். இந்த சமுதாயத்தின் மூலமாக அனைத்து சமுதாய மக்கள் மத்தியிலேயும் ஒரு
அந்யோன்யமான நிலையை ஏற்படுத்துவது என்பது ஒன்று. இப்படி ஸ்வதர்ம ரட்சணம் என்பது ஒன்று, லோகத்திலே சௌஜன்யம் என்பது ஒன்று. இந்த இரண்டையும் ஏற்படுத்துவதற்கு முதலிலே இந்த சமுதாயம் தன்னுடைய தார்மீகமான கடமைகளை, பரம்பரையாக வந்த அரிய கலைகளை கற்றுக்கொண்டு, கல்வியை கற்றுக்கொண்டு நல்ல சமுதாயமாக வாழ்க்கையை நடத்துவது, பொருளாதாரத்திலேயும் சரி பிற வசதிகளையும் பெற்று அந்த வசதிகளையும் பொருளாதாரத்தையும் வைத்துக்கொண்டு தார்மீகமான வாழ்க்கையை இன்னும் வலுப்படுத்தி கொள்வது. ஆகவே வசதியான இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வசதியை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த சமுதாய அங்கத்தினர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் வலுவான ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். பொருளாதாரத்திலே வலு என்பது ஒன்று, கலாச்சார ரீதியிலே பழக்க வழக்கங்களிலே நல்ல ஆகாரம், நல்ல சிந்தனை, நல்ல ஆச்சாரம், நல்ல அனுஷ்டானங்களுடன் கூடிய நல்ல அத்தியனம், இப்படி கூடிய நல்ல சமுதாயத்தையும் உருவாக்கி ஆதர்சமான எடுத்துக்காட்டான சமுதாயத்தை உருவாக்குவதன் மூலமாக கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அந்த தெய்வீகமான ஆజ్ఞையும் பின்பற்ற முடியும். அதன் மூலம் லோகத்திற்கும் நான் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் என்பது சமயம் சந்தர்ப்பங்களை பொறுத்து இருக்கிறது. எந்த நிலையிலேயும் சமுதாயத்திற்கு நேரடி தொடர்புடன் மக்களுக்கு பண்புகளையும் பக்தியையும் படிப்பையும் நல்வழியையும் அளிப்பதற்கு அதற்குரிய பாதுகாப்பு சமுதாயத்திலே தேவை. அந்த பாதுகாப்புடன் முதல்ல ஆத்மபலம், மூலபலம் என்று புராணங்களிலே சொல்வார்கள். ரிசர்வ் என்பது அந்த மூலபலம் என்பதும் தேவை, மூளையிலே பலமும் தேவை. அப்படி அந்த பலத்துடன் செயல்பட்டு இந்த சமுதாயத்தினுடைய பெருமையை பிற மொழி பேசக்கூடிய, தென்னாட்டிலேயும் சரி பிற மொழிகளை பேசக்கூடிய இந்த அந்தணர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பிராமணர்கள் மத்தியிலேயும் வடநாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் மத்தியிலேயும் நல்லதொரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த வைதீக கலாச்சாரம், அந்த வெஜிடேரியனிசம், கோசம்ரட்சணம், இது போன்ற நல்ல சித்தாந்தங்களை ஏற்படுத்தி எத்தனை சதுர்வேதி மங்கலங்கள் இந்த ஊரிலே இருந்திருக்கின்றன, ஸ்ரோத்ரிய கிராமங்கள் எவ்வளவு இருந்திருக்கின்றன. பூசுரர்களாக இவர்கள் விளங்கியது, அதாவது நிலச்சுகாந்தாரர்களாக ஒரு 100 வருஷத்திற்கு முன்பு எந்த அளவுக்கு இவர்கள் நிலத்தை நிர்வகித்திருக்கிறார்கள், விவசாயம் செய்திருக்கிறார்கள், இது போன்றதையெல்லாம் கணக்கெடுத்து அந்த அக்ரஹாரங்களிலே தாமிரபரணி, காவேரி, தென்பெண்ணை, கடிலம், பாலாறு, இது போன்ற நதிக்கரைகளிலே, பிற நகரங்களிலே, சிறுவாணி, இது போன்ற பல ஊர்களிலே இவர்களெல்லாம் வசித்து செழிப்பாக தொழில்களை செய்து சமுதாயத்திலேயும் கோவில் தர்மகர்த்தாக்களாக, பள்ளிக்கூட ஆசிரியர்களாக, வைத்தியர்களாக, ஜோசியர்களாக, கணக்கு எழுதுபவர்களாக, கிராம நிர்வாகம் செய்பவர்களாக, நல்ல மந்திர வித்தியை தெரிந்து விபூதி போன்றவற்றை மந்திரித்து கொடுத்து
மக்களுக்கு நல்ல தைரியத்தை அளித்தவர்களாக, அன்னதானம் செய்தவர்களாக, நல்ல டியூஷன் சொல்லி கொடுத்து, அந்த டியூஷன் என்பது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. அதை திண்ணையிலே உட்கார்ந்து கொண்டு இவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் செய்த நல்ல பணிகளை எல்லாம் தொகுத்து இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லி, அதன் மூலம் அவர்களுடைய இளைஞர்களுடைய மனதிலே இன்ன சில சந்தர்ப்பங்களிலே வரலாறு திரிக்கப்பட்டிருக்கிறதோ அது திரிக்கப்பட்ட அந்த வரலாறு எல்லாம் சரி செய்து சரியான வரலாறை எடுத்து சொல்லி பிறருடைய பார்வையிலே, அதாவது வேறு விதமாக பிரச்சாரம் செய்யப்பட்டவர்களுடைய பார்வையிலே இவர்களுடைய இளைஞர்களுடைய, இந்த சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் மனதிலே தவறான தாக்கம் இல்லாமல் அந்த முன்னோர்களை பற்றி, முதியவர்களை பற்றிய அந்த சரியான பெருமைகளை எடுத்து சொல்லி மேன்மேலும் இவர்களுக்கு பாதுகாப்பும் தைரியமும் உதவிகளும் அளித்து இந்த தேசத்தை காப்பதற்கு, இந்த தேசம் இவர்களுக்கு என்ன செய்கிறது என்பது வேறு, இந்த தேசத்திற்கு இவர்கள் செய்ய வேண்டிய பணிகளை எடுத்து சொல்லி பிரவாசி பாரத் டு நிவாசி பாரத், இதுபோன்று வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தினுடைய அங்கத்தினர்கள் அனைவரையும் வரக்கூடிய ஜூலை ஆகஸ்ட் மாதத்திலே குளோபல் சவுத் இந்தியன் யூத் கல்ச்சரல் மீட் என்பதாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு நடக்க இருக்கிறது. அதிலே வெவ்வேறு ஊர்களில் இருக்கக்கூடிய, வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை, ஆண்கள் பெண்கள் இருவரையும் அந்த ஸ்தல விருட்சங்கள், ஸ்தல புராணங்கள், ஜென்மபூமி, தன்னுடைய ஸ்வகிராமங்களை பற்றி எல்லாம் எழுதச் சொல்லி, அதுபோன்று இந்த பாரத தேசமானது மேலும் வலுவாக இருப்பதற்கு, ஏனென்றால் இந்த சமுதாயமானது, இந்த இந்துக்களுடைய சமுதாயமானது பல பிற்சேர்க்கைகள், அதாவது புதியதாக ஏற்பட்ட வேதத்திற்கு வெளியே உள்ள நம்பிக்கைகள் பல வளர்ந்த நிலையிலேயும் அனைவரையும் அன்பால் அரவணைத்து அனைவருக்கும் ஒரு நல்லதையே நினைத்து செயல்படக்கூடிய சமுதாயமாக இது இருந்து வருகிறது. அதே சமயத்திலே தன்னுடைய அடையாளத்தையும், தன்னுடைய கௌரவத்தையும், தன்னுடைய பெருமைகளையும் குறைத்து கொள்ளாமல் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் இந்த நம்முடைய தர்மத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே நல்ல புரிந்துணர்வு அது ஏற்படுவதற்கு இந்த தர்மம் மேலும் சிறப்பாக செயல்படுவது அவசியமாகிறது. இப்படி அனைவருக்கும் நல்லதை விரும்பக்கூடிய இந்த தர்மம் மேலும்
சிறப்பாக வளர்வதற்கு இந்து சமுதாயத்தினுடைய அனைவருடைய அந்த சமய நம்பிக்கைகளை, பல்வேறு சமுதாய சமய நம்பிக்கைகளையும் திருவிழாக்களையும் பல்வேறு பழக்க வழக்கங்களையும் பாதுகாப்பதற்கு இந்த சமுதாய ஒருங்கிணைப்பாளர்களாக ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய இந்த அந்தணர்கள் மேலும் இறைவனுடைய அருளால் மேலும் சக்தியை பெற்று பக்தியுடன் விளங்கி இந்த காலத்திற்கு உகந்த தற்காப்பு யுக்திகளையும் கையாண்டு தர்மோ ரட்சதி ரட்சிதா என்பதாக இந்த தர்மத்திற்கு தொண்டை மேலும் சிறப்பாக செய்து வெவ்வேறு ஊரிலே பிரபலமாக இருக்கிறார்கள், பலமாக இருக்கிறார்கள் என்பது வேறு. இந்த நாட்டிலே இந்த கிராமங்களிலே மறுபடியும் இந்த தர்மம் வலுவாக இருப்பதற்கும் இந்த சமுதாயம் மேலும் நல்ல முறையிலே வாழ்வதற்கும் வளர்வதற்கும் அந்த சக்தியை இறைவன் அளித்து இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளை இந்த வேர்ல்டு பிராமின் வெல்ஃபேர் அசோசியேஷன் போன்ற ஸ்தாபனங்கள் சிறப்பாக சேவை செய்வதன் மூலம் நல்ல தர்ம கைங்கரியத்தை தொடர வேண்டும் என்று இங்கு நாங்கள் காளஹஸ்திக்கு வந்திருக்கிறோம். ஞானப்பிரசூனாம்பா சமேத காளஹஸ்தீஸ்வரரை பிரார்த்திக்கிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வேர்ல்டு பிராமின் வெல்ஃபேர் அசோசியேஷன் 11 ஆண்டுகளை கடந்து 12வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறீங்க. குறிப்பாக தலைவராக இருக்கக்கூடிய ஐயா சிவநாராயணன் அவர்கள், இந்த அற்புதமான அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் மறுபடியும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், 11 ஆண்டுகள் மிகச் சிறப்பாக இந்த சங்கத்தை வழிநடத்தி கொண்டு வந்து இந்த ஆண்டு 25க்கும் மேற்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு கல்வி நிதி உதவி மட்டும் இல்லாமல் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர், முன்னாள் தேசிய செயலாளர், தர்ம போராளி, இந்து மக்களுடைய குரலாக எப்பொழுதும் தைரியமாக பேசக்கூடிய ஐயா ஹெச் ராஜா ஐயா அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது இன்னைக்கு கொடுத்திருக்கிறேன். அதுவும் என்னை உண்மையாலுமே பெரிய சந்தோஷத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. நேரடியே வர வேண்டும் என்கின்ற பெரிய ஆசை. ஐயா சிவநாராயணன் உங்களுக்கு தெரியும், நிறைய பேசணும். கரெக்டாக நம்ம திருச்சியினுடைய பொதுக்கூட்டமும் 23ஆம் தேதி இருக்கு. நான் கொஞ்சம் வேகமாக திருச்சியில் இருக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. அதனால ஐயா ஹெச் ராஜா அவர்களும் எங்களுடைய கட்சியினுடைய எல்லா தலைவர்களுமே அங்கே இருக்கிறாங்க. என் சார்பாக எங்களுடைய கட்சியினுடைய எல்லா தலைவர்களும் வந்ததாக இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, குறிப்பாக நம்முடைய பிராமண சமுதாய பெருமக்கள் தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை பேணி காட்பதில் பெரிய ஒரு பங்கு வகித்திருக்கிறாங்க. சனாதன தர்மம் இன்றும் தலைதோங்கி இருக்கு அப்படின்னா இந்த சமுதாயம் ஒரு மிக முக்கியமான காரணம். இன்னைக்கு பண்டைய தமிழ் இலக்கியங்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம், பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம். ஐயா உவி சாமிநாதன் ஐயா இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பண்டைய தமிழ் இலக்கியங்களை யாராச்சும் திரட்டி சேகரித்து கொடுத்துருப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. பிராமண சமுதாயம் தமிழகத்தினுடைய வளர்ச்சி, பாரதத்தினுடைய வளர்ச்சியில் பெரும் பங்காட்டி இருக்கிறாங்க. எல்லா காலகட்டத்திலும் கூட தேசியவாதிகள், துணிந்தவர்கள், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மிக்கவர்கள், நேர்மையானவர்கள், கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி நாம் பேசிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு அந்த சமுதாயத்திற்கு அமைப்பாக திரண்டு இங்கே வந்து இந்த விழா நடந்து கொண்டிருப்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. வருகின்ற காலத்தில் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய உங்கள் நிகழ்வில் பங்கேற்பதற்காக அவளோடு காத்திருக்கின்றேன். நீங்கள் என்னை இந்த நேரம் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கின்றேன். காரணம், தவிர்க்க முடியாத காரணத்தினால் மட்டும்தான் வர முடியல. அதுவும் குறிப்பாக அண்ணன் ஹெச் ராஜா ஐயா அவர்கள் வாங்குகின்ற விழாவில் வாங்கக்கூடிய விருதை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பும் இருந்துச்சு. அதுதான் என்னுடைய பெரிய ஒரு துர்பாகியமாக இன்னைக்கு நினைக்கிறேன். அதனால் ஐயா அவர்கள், குறிப்பாக ஹெச் ராஜா அவர்கள், தர்ம போராளி என்கின்ற வார்த்தை அவ்வளோ எளிதாக ஒரு மனிதனுக்கு கிடைச்சிடாதுங்க ஐயா, அவ்வளோ எளிதாக கிடைச்சிடாது. நான் ஹெச் ராஜா ஐயாவுடைய வீட்டுக்கு போயிருக்கேன், தோட்டத்துக்கு போயிருக்கேன், அவருடைய விவசாய வாழ்க்கையை பார்த்துருக்கேன், அவருடைய ஆடிட்டர் வாழ்க்கையை பார்த்துருக்கேன்.
எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் வாழ்க்கையில தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய அப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரியர், குடும்பமே அப்படிப்பட்ட ஒரு குடும்பம். எங்க ஊர்ல பொண்ணு எடுத்திருக்காரு, கரூர் சம்பந்தி ஒரு மாப்பிள்ளை எடுத்திருக்காங்க. குறிப்பாக அவருடைய பசுக்களின் மீது எவ்வளவு ஒரு ஆசையோடு பால் கறப்பாங்க, எப்படி பார்த்துக்குவாங்க. அதே மனிதன் தோட்டத்துக்குள் இருக்கும்போது விவசாயம் எளிமையா இருப்பார். அதே மனிதன் ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது கர்ஜிக்கும் குரல். நான் முதல்ல ஹெச்ராஜ் ஐயாவை கட்சிக்கு வெளியிருந்து வியந்து பார்த்திருக்கின்றேன். இன்னைக்கு கட்சிக்குள்ள ஐயாவோடு சேர்ந்து பணியாற்றுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, கூட இருந்து பார்க்கிறேன். எப்பொழுதுமே நேர்மை குறையாம தைரியமாக நாணயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர், தர்மத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர். அதனாலதான் தர்ம போராளின்னு தொண்டர்கள் எல்லாம் அன்போடு கூப்பிடுவாங்க. இன்னைக்கும் ஹெச்ராஜா அப்படிங்கிற பேரை மேடையில சொன்னீங்கன்னா தொண்டர்கள் கொடுக்கக்கூடிய கரகோஷம் என்பது உள்ளத்திலிருந்து வெளியே வரும். நான் பல இடத்துல பார்த்திருக்கேன். இன்னைக்கு ஐயா ஹெச்ராஜி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிராமணர் சமுதாயத்தினுடைய எல்லா பெருமக்களுக்கும் தொடர்ந்து தமிழகம், பாரத தேசம், உங்களுடைய சேவை தொடர்ந்து இன்னும் பன்மடங்காக நிறைய நீங்க பண்ணிட்டே இருப்பீங்க. எந்த ரிவோப்லாம் பண்ணுவீங்க. வருகின்ற காலத்திலும் அதே போல இருக்கணும். ஏழை குழந்தைகள் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து படிக்க வைக்கணும். அதற்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு அதை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதையும் இந்த நேரத்தில் பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இந்த விழா சிறப்பாக இருக்க வேண்டும், வருகின்ற காலம் இன்னும் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஐயா சிவநாராயணன் அவர்களுக்கும் மூத்த தலைவர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நன்றி தலைவர் அவர்களே. அடுத்ததாக துளசி வந்தனம். நம்மளோட பாரம்பரியமாக நம்ம நடத்துறது வந்து துளசி வந்தனத்தெலாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ரோக்ராமை. இனிமேல் இங்கே நிறைய பேர் வந்திருக்கா. ஸோ துளசி வந்தனம் ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்து சிவநாராயண் சார், ஹெச் ராஜா சார் வாங்க, அர்ஜுன் சம்பத் சார், சர்மா சாஸ்திரிகள் வாங்க. துளசி வந்தனம். திரு ஹெச் ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிவநாராயண் சார், தலைவர் சிவநாராயண் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு அர்ஜுன் சம்பத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி வித்யா சேஷாத்ரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இப்போது கடவுள் பாட்டு ஒன்று, ஸ்ரீமதி வித்யா சேஷாத்ரி. அருள வேண்டும் தாயே, அருள வேண்டும் தாயே, அங்கையர்கண்ணி நீயே எனக்கு அருள வேண்டும் தாயே, அங்கையர்கண்ணி நீயே எனக்கு அருள வேண்டும் தாயே, அங்கையர்கண்ணி நீயே எனக்கு அருள வேண்டும் தாயே. பொருளும் புகழும் பொருந்தி வாழ, பொருளும் புகழும் பொருந்தி வாழ, பொருளும் புகழும் பொருந்தி வாழ, புவியில் நான் தலை சீர்ந்து வாழ அருள வேண்டும் தாயே, தாயே. கலைகள் கற்கவும் கற்பனை செய்யவும், காலம் கடவாமல் கருத்தை திருத்தவும், கலைகள் கற்கவும் கற்பனை செய்யவும், காலம் கடவாமல் கருத்தை திருத்தவும்,
உலகிலே நல்ல உண்மைகள் பேசவும், உலகிலே நல்ல உண்மைகள் பேசவும், உன்னை நினைக்கவும் உறுதியாய் வாழவும், உன்னை நினைக்கவும் உறுதியாய் வாழவும் அருள வேண்டும் தாயே. அங்காயர்கள் எனக்கு அருள வேண்டும் தாயே. அடுத்ததாக வரவேற்புரை திரு சிவகுமார் அவர்கள். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ மகா பெரிவாசரணம். உலக பிராமண நலச்சங்கத்தின் 11வது ஆண்டு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என மனமார்ந்த அன்புடன் வரவேற்கின்றோம். அனைத்து தரப்பு பிராமணர்களையும் ஆதரிப்பதில் 11 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் கூடிய சேவையை வெற்றிகரமாக நிறைவு செய்த உலக பிராமண நலச்சங்கத்தின் உலக பிராமண நல சங்கத்துடன் சேர்ந்து ஒரே எண்ணம் கொண்டவர்களின் அசைக்க முடியாத ஆதரவுடன் 12வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றோம். இன்று ஒரு இனிமையான மகிழ்ச்சியான அற்புதமான நாள். ஆதலால் இன்றைய மகிழ்ச்சியான தருணங்களை நம் இதயத்தில் நம் எண்ணத்தில் வைத்துக்கொண்டு பல ஆண்டுகளாக போற்றுவோம். ஏனெனில் இன்று இந்த விழாவிற்கு சிறப்பிக்க ஏராளமான மதிப்பிற்குரிய ஆன்மீக தலைவர்களும் விருந்தினர்களும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்து தர்ம போராளி, பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர், நாங்கள் நடமாடும் பல்கலைக்கழகம் என்று போற்றும் திரு ஹெச் ராஜா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். பிராமணர்களுக்கு ஆதரவு தரும் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத், நிறுவனர் இந்து மக்கள் கட்சி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். திரைப்பட இயக்குனர், ஆன்மீக சொற்பொழிவாளர் மோகன்ஜி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். ஸ்ரீ உமாகாந்த் சிவாச்சாரியார் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். ஸ்ரீ சர்மா சாஸ்திரிகள் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் பல பிரமுகர்கள் இன்றைக்கு வர இருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த சிறப்பான நாளில் பல வளப்படுத்தும் நிகழ்ச்சிகளை வரிசையாக அமைக்கப்பட்டுள்ளன. இன்று காலை வேத பாராயணம் தொடங்கி இளம் பாடகி மகன்யாஸ்ரீயின் மெல்லிசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்றைய மிக முக்கிய நிகழ்வாக விளையாட்டு, கலை, சமூக மேம்பாடு, கல்வி, மருத்துவம், இளைஞர்கள் அதிகாரமளித்தல் மற்றும் வாழ்நாள் முழுவதும் சமூகத்திற்காக சேவை செய்த பிரமுகர்களை கௌரவிக்கும் விருது வழங்கும் நிகழ்ச்சி இடம்பெறவுள்ளது. இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சி காலையிலும் மாலையிலும் என 2 நிகழ்ச்சிகளாக நடைபெறும். பிற்பகலிலும் பல சிறப்புமிக்க பிரமுகர்கள் வர இருக்கிறார்கள். சிறப்பு விருந்தினர்களை வரவேற்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். மேலும் இன்று பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த தகுதியான மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை அறிவிக்கவும் இன்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உடையலூர் டாக்டர் ஸ்ரீ கல்யாணராம பாகவதரின் தெய்வீக நாம சங்கீதனம் அத்துடன் இன்றைய நிகழ்ச்சி முடிவடையும். ஏற்பாடு குழுவின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். சிற்றுண்டி மற்றும் உணவு இன்று எல்லோருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் இங்கு தங்கி இருந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பிக்குமாறு மிகுந்த பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கும். நன்றி. நன்றி சிவகுமார் அவர்களே. இப்பொழுது நம் உலக பிராமண நலசங்கத்தின் தலைவர் திரு சிவநாராயணன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நமஹ. எங்களது உலக பிராமணர்கள் நலசங்கம்
கடந்த 2014ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 11 வருடத்தை கடந்து 12வது வருடத்தை நோக்கி செல்கின்றது. எங்களுடைய முக்கியமான நோக்கம் நம்மில் நலிந்தோர் சமூக பொருளாதார முன்னேற்றம். கடந்த 11 வருடங்களாக எங்களால் முடிந்த சில சத்காரியங்களை, முக்கியமான நல்ல விஷயங்களை, சமூக பொருளாதார நலிவுற்றோருக்கு செய்த நல்ல காரியங்களை உங்கள் முன் வைக்கின்றேன். நேற்று வரையில் 463 குழந்தைகளுக்கு படிப்புக்காக எங்களால் முடிந்த உதவியை செய்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு 20 குழந்தைகளுக்கு படிப்புக்காக உதவி செய்ய இருக்கின்றோம். மேலும் இந்த வருடம் 100 குழந்தைகளுக்கு படிப்புக்காக உதவி செய்ய நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கு எல்லோரும் உதவி செய்வார்கள் என்று நம்புகிறேன். அதேபோல 52 குழந்தைகளுக்கு நம்மில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் குழந்தைகள், பெண்களுக்கு கல்யாணத்திற்கு உதவி செய்திருக்கிறோம். 52 குழந்தைகளுக்கு. இந்த விஷயத்தில் நான் ஒன்று சொல்லிக் கொள்கின்றேன். யார் நம்முடைய சமூகத்தில் யார் மிக எளிமையாக கல்யாணம் செய்ய, அதாவது மகா பெரியவர் அவர்களே சொல்லியிருக்கிறார், நாம் இப்போது வைத்து கொண்டிருக்கும் லௌகீகங்கள் 90%, 10% தான் வைதிக காரியங்கள். இந்த லௌகீகம் எல்லாம் தற்போதைக்கு இந்த 30-35 வயதுக்கு கல்யாணம் செய்பவர்களுக்கு எந்த விதத்திலும் பொருந்தாது. அப்போது அந்த காலத்திலே 15 வயது 10 வயதில் கல்யாணம் செய்த மட்டும்தான் அந்த சமயத்தில் வைத்துக்கொண்ட லௌகீகங்கள் இந்த காலத்திற்கு எந்த வகையிலும் பொருந்தாது. அது செய்வது பாவம் என்றே சொல்லியிருக்கின்றார். அவர் நம்முடைய சர்மா சாஸ்திரிகள் அவருக்கு இருக்கார், அவருக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஸோ அதே போல் அதனால் எளிமையான கல்யாணம் செய்ய முன் வருபவர்கள், செலவினை இரு வீட்டினாரும் பகிர்ந்து கொண்டு செய்ய விரும்புபவர்கள், அதே போல் இப்போது எல்லாரும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரே குழந்தை, அது ஒரு பொண்ணோ பிள்ளையோ, அது மாதிரி பிராமண சமூகத்தில் எல்லாமே அப்படியே ஆயிடுச்சு, ஒரே குழந்தை ஆயிடுச்சு. அதனால் அது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் தன்னுடைய பெற்றோர்களை கவனித்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் பெண்களாக இருந்தாலும் இருக்கிறார்கள். அதனால் பையன்கள் பெண்கள் இருவரும் தன்னுடைய பெற்றோர்களை காற்றுக்கொள்ள வேண்டியவர்கள். அப்படி எங்களுக்கு உறுதியளிப்பவர்களுக்கு எங்கள் உலக பிராமணர்கள் நலசங்கத்தின் சார்பில் கல்யாணம் செய்து கொடுக்க நிச்சயமாக அதற்காக வேண்டிய ஏற்பாடுகள் செய்வோம், செலவுகள் செய்து. ஏன்றால் நம்ம செய்கிற கல்யாணத்திலலாம் பார்த்தீங்கன்னா இப்போது 90% வேண்டாது தான். ஸோ அதனால் அதை மட்டும் இந்த நேரத்தை சொல்லிக்கிறேன். மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் நிறையா பேருக்கு கொடுத்துருக்கோம், கிட்டத்தட்ட 48 குழந்தை பேருக்கு. அப்புறம் நிறையா பிரேத சம்ஸ்காரம் நம்ம இதுலேயே ரொம்ப கடைசி காலத்தில் இது பண்ண முடியாதவளுக்கு கிட்டத்தட்ட நான் நிறைய பேர் 40 பேருக்கு மேலே பிரேத சம்ஸ்காரம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அப்புறம் நிறைய ஃபேமிலிஸ் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு வாழ்வா சாவான் இருக்கிற மாதிரி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பிராமண சமூகத்தில் இருக்குது. அவங்க இதில் பல பேருக்கு மறுவாழ்வு கிடைக்க அவங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சுருக்கோம். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் அசிஸ்டன்ஸ் நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் ரெகுலராக வேத பாடசாலை, ஓல்டேஜ் ஹோம்ஸ், இதுக்கெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் ரெகுலராக ஆல்மோஸ்ட் 10-15 வேத பாடசாலைக்கு ஓல்டேஜ் ஹோம்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். ரெகுலராக அதே மாதிரி அன்னதானம், கிராசரி கிட்டு இதெல்லாமும் கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த கொரோனா பேண்டமிக் டயத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் எல்லாருக்கும் தெரியும். 1217 குடும்பங்களுக்கு, வைதிகால் அர்ச்சகாலுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2000 ரூபா 2500 ரூபா எங்கள் உலக பிராமணர்கள் நல சங்கத்திலேருந்து கொடுத்துருக்கோம். அதே சமயத்தில் அவளுக்கெல்லாம் கிராசரி கிட்ஸும் நிறைய பேர் கொடுத்துருக்கோம். சமீபத்தில் பார்த்தேன்னா போன வருஷம் முந்தின வருஷம் 2023 நங்கநல்லூரில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 5 பேர் தீர்த்தவாரியில் இறந்து போயிட்டா. அவளுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 3.2 lakhs அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அவளுக்கு நேராக அவள் வீட்டுக்கு போய். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் அதே மாதிரி வேத பாடசாலை குழந்தைகள் 3 குழந்தைகள் அவள் தவறி போயிட்டா, காவேரியில் மூழ்கி.
அவளுக்கும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா கொடுத்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அப்புறம் WBWA ரெகுலராக ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ், அதுக்கு தான் ரொம்ப நம்ம பெரியவாளும் காஞ்சி பெரியவாள் நம்ம அதுகளுக்கெல்லாம் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் எல்லோரும் யூத் டெவலப்மெண்ட் கோர்ஸும் நிறையா பண்ணணும்னு பார்க்குறா. அதுக்கோசரம் நிறையா ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸும் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் நிறையா நடத்துகிறதா இருக்கும். அதே மாதிரி WBWA providing a platform with regular monthly WBWA business network programs and business convention once in 6 months to existing business persons for their continual development with mutual coordination and support. இந்த இன்னைக்கு அவளுக்கெல்லாம் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா இதுவரையிலும் இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் எங்களோட பிஸ்னஸ் பீப்புள் B4BIS பிராமின்ஸ் ஃபார் பிஸ்னஸ் அந்த குரூப்பில் இருக்கிறவா தான் இன்றைக்கி இத்தனை பெரிய கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி இங்கே அத்தனை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா. அவளுக்கெல்லாம் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸை நான் சொல்லிக்க தயாராக இருக்கேன். அவளுக்கெல்லாம் எனக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் யூ. அப்புறம் ஃப்யூச்சரில் அது மாதிரி தான் we are planning for a coaching academy for IBPS, UPSC, IAS, law இதுக்கெல்லாம் கோச்சிங் அகாடமி ஆரம்பிக்கணுங்கிறது தான் அது பண்ணிருக்கோம். அதுக்கு எல்லாருக்கும் உங்கள் ஹெல்ப் வேணும். அதே மாதிரி உங்கள்கிட்ட சில விஷயங்கள்லாம் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சம் டைமானவெல்லாம் மன்னிச்சுக்கணும். 109 வருட கால ஜாதி துவேஷ பேச்சு 109 வருடங்களுக்கு முன்னாலே 1915-16 ஆண்டுகளிலே என்னுடைய குரு இங்கே இருக்கார். இவர் நெல்லை திரு சடகோபன் 1978 அதாவது 1980 தான் இந்த தமிழ்நாடு பிராமண சங்கம் பழனியில் முறையாக ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் 1978 திரு நெல்லை சடகோபன் அங்கு இன்னும் திருநெல்வேலியில் தான் அங்கு வித்திடப்பட்டது பிராமண சங்கத்திற்கு, திருநெல்வேலி மாவட்டத்தில் தான். அப்பொழுது அவர்களுடன் சேர்ந்து அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் இன்றைக்கு அவரை போலவர்களை நாம் சரியாக உபயோகப்படுத்திக் கொள்ளவில்லையே என்ற வருத்தம் எப்பொழுதும் எனக்கு உண்டு. ஏனென்றால் ஒரு காலத்திலே எப்படி சுப்பிரமணிய சிவா 1910க்கு முதல் சுப்பிரமணிய சிவா எங்காவது பேசினால் அங்கு 10 மைல் 20 மைல்லேருந்து நடந்து வந்து கூட்டத்துக்கு கேட்பாங்களாம் ஆயிரக்கணக்கான பேர்கள். அதே போல் அவர் கொடுத்த எழுச்சி தான் அந்த சுதந்திர போராட்டத்திற்கே மிகப்பெரிய எழுச்சி. அந்த எழுச்சியை பிராமண சமூகத்திற்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்தது முக்கிய பங்கு திரு நெல்லை சடகோபன் அவர்களுக்கு உண்டு. அவர் இன்றைக்கும் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பேசினால் அதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அப்படி பேசக்கூடியவர். அதற்காக தனியாகத்தான் நம்ம நிகழ்ச்சி நடத்த வேண்டும். ஏனெல்லாம் அது எனக்கு தெரிந்து 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அவருடைய பேச்சை கேட்டு தான் நாங்கள் எல்லாம் ஓரளவுக்கு இவ்வளவு பேசக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறோம் என்றால் அவர்கள் தான் அதற்கு காரணம். அதே போல் 109 வருட கால முன்னால் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் 1915-16 வருடங்களிலே நீதி கட்சி என்று ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கட்சி ஆரம்பித்தவர்கள் பூரா ஆதிக்க ஜாதியை கொண்டவர்கள். இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள்? ஆரியர் ஆதிக்க ஜாதி. ஆரியருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அந்த 1915-16 ஆரம்பித்தவர்கள் மிகப்பெரிய நிலச்சுவாந்தார்கள், ஜமீன்தார்கள், ராஜபரபரியில் வந்தவர்கள், அந்த நீதி கட்சியை ஆரம்பித்தவர்கள். அவர்கள் வழியில் வந்தவர்கள் தான் இந்த திராவிட கட்சி, அதற்கு பின்னால் திமுக அனைவரும். அந்த நீதி கட்சியின் முக்கிய குறிக்கோள் அவர்கள் எதப்படி ஆரம்பித்தால் ஆங்கிலேயர்களால் தூண்டிவிடப்பட்டு, ஏனென்றால் சுதந்திர போராட்டத்தில் ஒரு காலத்திலே வீரவிளக்கு வாவேசோயர், நீலகண்ட பிரம்மச்சாரி, சுப்பிரமணிய சிவா, வீர வாஞ்சிநாதன், இன்னும் பல பெரியோர்கள், பாஷ்யம் ஐயங்கார், மதுரை வைத்தியநாதர், பல பெரியோர்கள் தன் உயிரையும் துச்சமாக மதித்து போராடியவர்கள் பிராமண பெருமக்கள். இந்த பிராமண சமூகத்தை அழித்து விட்டால் சுதந்திர போராட்டம் நின்றுவிடும், சனாதன தர்மத்தை ஒழித்து விடலாம், இந்துக்களை எளிதாக கிறிஸ்தவர்களாக மாற்றிவிடலாம், மதம் மாற்றி விடலாம் என்ற நோக்கத்திலே ஆரம்பிக்கப்பட்டது ஆங்கிலேயர் தூண்டிவிடப்பட்ட நீதி கட்சி. அவர்களின் ஒரே குறிக்கோள் ஜாதி துவேஷம், பிராமண துவேஷம் மட்டும்தான். அவர்களுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. அவர்களுக்கு பிற்படுத்தோற்ற முன்னேற்றம்,
பிற்படுத்தோர் முன்னேற்றம், பின்தங்கியவர்களை உயர்த்துவதற்கு இது அனைத்தும் பித்தலாட்ட வார்த்தைகள். 3 வார்த்தைகள் அவர்கள் பேசும் பித்தலாட்ட வார்த்தைகள்: ஜாதி ஒழிப்பு, மதச்சார்பின்மை, மற்றும் ஒன்று இது மூன்றுமே அவர்கள் பேசும் எப்பொழுதுமே பித்தலாட்ட வார்த்தைகள். இந்த பித்தலாட்ட வார்த்தைகளை கூறியே நம்முடைய தமிழ் மக்களை, நம்ம அருமை தமிழ் மக்களை, இந்துக்களை, அவர்களை மனம் வந்து இன்றைக்கு ஒரு ஜாதி துவேஷத்தை அது இன்றளவு கூட இன்றைய ஆட்சியாளர்களுடன் சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். முதலமைச்சரே சொல்கிறார் ஆரிய ஆதிக்கம் என்று. அவருக்கு ஆரிய ஆதிக்கம்னா என்னன்னு தெரியாது, ஆரியர்கள்னு என்ன தெரியாது. ஏன்னா ஆரியர்கள் ஒரு காலத்தில் வந்தேரிகள் சொல்லிட்டு இருந்தாங்க. 1918-19 இப்போது 2018-19 பல ஆராய்ச்சியாளர்களை கொண்டு, உலகளாவிய ஆராய்ச்சியாளர்களை கொண்டு ஆரியம் வழியில் இருந்து வந்தவர்கள் அல்ல, அனைவரும் ஒரே இதுதான் என்று கண்டுபிடிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட்டு விட்டது. இன்னும் ஆரிய வந்தேரிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் நாதாரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்றும் சொல்லிக் கொள்கிறேன், அதுக்கு சம்பந்தமில்லை. அதே போல் ஆரியர் ஆதிக்கம் என்றைக்குமே இருந்ததில்லை. பிராமணர்களை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிற்கு அவர்கள் செய்த தொண்டுகள் மிகப்பெரிய தொண்டுகள். சுதந்திர போராட்டத்தில் முதன்மையாக இருந்தவர்கள் பிராமண பெரியோர்கள். உயிரையும் துச்சமாக வைத்து போராடியவர்கள். தமிழுக்காக, தொல்காப்பியர் காலத்தில் இருந்து இன்று வரை, சடகோபன் போன்றவர்கள் வரை இன்று வரை தமிழுக்காக தன்னையும் மதித்து போராடி கொண்டிருப்பவர்கள், தமிழை காத்து கொண்டிருப்பவர்கள், கல்வியை காத்து கொண்டிருப்பவர்கள். அதே போல் தொழிற்சாலைகள், ஒரு காலத்தில் நீங்கள் 1930 1970 வரை தமிழ்நாட்டில் தொழிற்சாலை எப்படி வளர்ந்தது என்று சொன்னால் அதில் முதன்மையாக இருந்தவர்கள் பூரா டிவிஎஸ்ஐ எடுத்துக்கொள்ளுங்கள், அமால்கமேஷன் குரூப் எடுத்துக்கொள்ளுங்கள், சேஷாயி பிரதர்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்தியா சிமெண்ட்ஸ் குரூப் எடுத்துக்கொள்ளுங்கள், மற்றும் பல தொழிற்சாலைகள், லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்து தொழிற்சாலைகளை ஆரம்பித்தவர்கள் பிராமண சமூக பெரியோர்கள். இவைகளெல்லாம் மறைக்கடிக்கப்பட்டு விட்டன. பொதுவாக இன்றும் ஒரு இடத்தில் சொல்லிக் கொள்கிறார்கள். ஒரு அமைச்சர் பேசுகிறார். என்றோ ஈவேரா சொன்னார், பிராமண சமூக மக்கள் முடிச்சவிக்கிகள் என்று சொன்னார். பிராமண சமூகம் முடிச்சவிக்க, அவர் வீட்டில் யார் முடிச்சா அவங்களாலும் தெரியாது, எனக்கு தெரியாது, எந்த பிராமணன் முடிச்ச வைத்தாலும் தெரியாது. ஒரு அமைச்சர் சொல்கிறார், ஈவேரா சொன்னார். அமைச்சர் வீடியோ மெசேஜ் போயிருக்கு, எங்கிட்ட இருக்கு கையில். எவ்வளவு பெரிய ஒரு அமைச்சரே இவ்வளவு இப்படி பேசினார். என்ன மோசமான நிலைமை இந்த தமிழ்நாட்டிலே. ஒருவன் அந்த கட்சியைச் சேர்ந்தவன் ஒருவன் சொல்கிறான், ஈவேரா சொன்னபடி பிராமண சமூகத்தை ஒட்டுமொத்தமாக 40 லட்சம் மக்களை இனப்படுகொலை செய்திருக்க வேண்டும் என்று அவன் சொல்கிறான். அதே போல ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர் சொல்கிறார், மோடிஜி பிராமண சமூகத்தில் பகல் காவலாளி, அமித்ஷாஜி பிராமண சமூகத்தின் இரவு காவலாளி. இவர்கள் என்று பேரும் மாற்றிக்கொள்வார்கள். ஒரு நாள் இவர் போது காவலி. அதே போல ஒரு நாள் வீடியோ கொடுத்திருக்கிறார் ரொம்ப எம்பி திருமாவளவன் என்பவன். அதே போல அவரே சொல்கிறார், நான் 49 பள்ளி, அடுத்தது வருகிறேன், 49.5% ஒதுக்கீடு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட். இது அதில் மிச்சம் இருக்கிற 50.5% அவருக்கு ஓசி ஓப்பன் கேட்டகரின்னா அனைத்து ஜாதிகளும், தமிழ்நாட்டில் உள்ள 470 ஜாதிகளும் கலந்து கொள்ளும் ஓப்பன் கேட்டகரி உள்ள அந்த 50.5%, ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 31% அந்த 50.5% பிராமணர்களுக்கு போய்விடுகிறது. ஆனால் பொது பிரிவில் உள்ள 79 ஜாதிகள், 17% ஜாதிகளுக்கே தற்போதைய நிலையில் 2% தான் கிடைத்து கொண்டிருக்கிறது. பிராமண சமூகத்துக்கு 0.4% தான் கிடைத்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலையிலே இவர் ஒரு பொய் பித்தலாட்ட வார்த்தை, விஷக்கிருமிகளை எப்படி தெளிக்கின்றார்கள் என்று பார்க்கின்றார்கள். ஆட்சியில் உள்ளவர்கள், அவர்களை அண்டிப்பிடிக்கும் தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டிலே விஷக்கிருமிகளை தெளித்து பிராமணர்களுக்கு எதிராக தோஷத்தை தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலேயே அதே போல கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன், 10% EWS
இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் 10% பொது பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீடு, பொருளாதாரத்தில் நலிந்தோருக்கான பொது பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீடு எல்லா மாநிலங்களிலும் அமல்படுத்தாகிவிட்டது. ஆனால் தமிழ்நாட்டிலே மட்டும் அமல்படுத்தவில்லை. அதில் எனக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது கூட மிகப்பெரிய வருத்தம் உண்டு. ஏனென்றால் பாரதிய கட்சியின் கீழ் இருந்த ஆட்சியில் இருந்த 2019, 2020, 2021 அதிமுக ஆட்சியில் பாரதிய கட்சி மத்தியிலிருந்து அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்திருந்தால் அந்த 2021 முதல் அதற்கு முன்னரே அவர்களை அமுல்படுத்த அழுத்தம் கொடுத்திருந்தால் அமுல்படுத்தி இருக்க முடியும். ஆனால் அது சரியாக அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்காத காரணத்தினால் அவர்களும் அமுல்படுத்தவில்லை. அதே சமயத்தில் அவர் அமுல்படுத்தாத காரணத்தினால் அவர்களுக்கு 50 லட்சம் ஓட்டுகள் குறைந்து படுதோல்வி அடைந்தனர் 2021 அசெம்பிளி தேர்தலிலே. ஏனென்றால் பொது பிரிவினரில் 1 கோடி வாக்குகள் இருக்கின்றன. பிராமண சமூகத்தில் நாம் அனைவரும் 100% வாக்களித்தால் ஒரு தொகுதிக்கு 8000 வாக்குகள் குறைந்தபட்சம் இருக்கின்றன. நீங்கள் கடந்த சில அசெம்பிளி தொகுதி 3 அசெம்பிளி எலெக்ஷனை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அந்த 3 எலெக்ஷனில் நீங்கள் முதல் வெற்றி பெற்றவரின் வாக்கு வித்தியாசம் எவ்வளவு இருக்கும் என்றால் 8000 குறைவு. முந்தைய 234 தொகுதிகளிலும் நமக்கு 8000 வாக்குகள் குறைந்தபட்சம் இருக்கின்றன. நாம் அனைவரும் 100% வாக்களித்தால் 75 தொகுதிகளின் தலைவிதியை நாம் நிர்ணயிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். 80% வாக்களித்தால் 60 தொகுதிகளின் தலைவிதியை நிர்ணயிக்க முடியும், மாறும். அதே போல நீங்கள் 75% வாக்களித்தால் கூட 50 தொகுதியின் தலைவிதியை இருக்கிறோம். ஆனால் நம்மில் ஒற்றுமை இல்லை. ஒன்றே ஒன்று வருத்தம் தான் எனக்கு, நமக்கு ஒற்றுமை இல்லை என்பது. இன்றைக்கு சாயங்காலம் மிகப்பெரிய பேரணி நடக்கிறது கும்பகோணத்திலே. அதில் நானும் கலந்து கொள்ள வேண்டியவன். எங்களை எல்லோரையும் அழைத்து கொண்டு சென்று கலந்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஆனால் இதே தேதியில் இன்றே வைத்து நாங்கள் கலந்து கொள்ள முடியாமல் செய்துவிட்டார்கள். அதுதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தம். ஆகையால் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன், நாம் ஒற்றுமையாக இருந்தால். இன்னொரு ஒரே விஷயம் மட்டும் சொல்லிக்கொள்ள விடுகிறேன். 69%. இன்றைக்கு 69%-இலே 364 ஜாதிகள் இருக்கின்றன. இந்த 364 ஜாதிகளுக்கு 2011 உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது குவான்டிஃபைபிள் டேட்டா. ஒவ்வொரு ஜாதியிலும் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள், எந்த காரணத்திற்காக இந்த 364 சேர்க்கப்பட்டன என்பதை தெரிவிக்காவிட்டால் அந்த 9ஆம் அட்டவணையில் இருந்ததையும் நீக்கிவிட்டு அதையும் நாங்கள் நீக்கிவிட்டு மீது 50% கொண்டு வந்து விடுவோம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது 13 வருடங்களுக்கு முன்னால். பாவம், அந்த உச்சநீதிமன்றத்திற்கும் இப்போதெல்லாம் டைமே இருக்கிறது இல்லை. ஏன்னா கேஸ் ரொம்ப அதிகமாக போயிடுது. 5 கோடி கேஸ் இருக்குது இந்தியாவில். அதுக்கு இது பண்ணுறதுக்கே அவங்களுக்கு டைம் இல்லை. அதே மாதிரி லாஸ்ட்டாக 2021 சொல்லியிருக்காங்க, இந்த இன்னொரு கேஸ் முடிஞ்சதுன்னா அந்த கேஸ் முடிஞ்சோன்னா 69% எடுத்துக்கணும். அப்போது எடுத்துக்க முடியல. இந்த நேரத்திலே நான் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கின்றேன். இன்றைக்கு நடக்கும் 69% இருக்கும் 364 ஜாதிகளும் அதில் 150-200 ஜாதிகள் தகுதியில்லாதவர்களை சேர்த்திருக்கிறார்கள் அரசியல் காரணங்களுக்காக. நாம் வழக்கு தொடுத்தால் மீண்டும் 50% கொண்டு வர முடியும். ஆனால் அதற்கு தகுந்தபடி நாம் வழக்கறிஞர்களை நியமித்து அதை வழக்காட வேண்டும் உச்சநீதிமன்றத்தில். நீங்கள் அதற்கும் ஆதரவு கொடுத்தால் உலக பிராமணர்கள் நல சங்கம் மீண்டும் வழக்கை தொடங்கும். 69% 50% கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டு நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம், ஒன்றாக பணிபுரிவோம், நம்முடைய சமூகம் காப்போம் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்ற விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தர்ம போராளி ஏச்சராஜா அவர்கள் நிறைய பேசியிருக்கா, நிறைய பேர் பேசியிருக்கா. அவரை பற்றி நம்ம பேசுறதுக்கு அந்த இதுவும் இல்லை. ஆனால் அவருக்கு
நாங்கள் வந்து அவருக்கு ஒரு ஃபெலிசிட்டேஷன் பண்ணோன்னு எங்கள் ஆசை. அந்த ஃபெலிசிட்டேஷன் பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்த்தோம். அவருக்கு அவார்டு கொடுக்க முடியுமான்னு. ஏன் கொடுக்க முடியாது? நம்ம கொடுக்காம யார் கொடுப்பா அவருக்கு? நம்மளுக்குன்னு இருக்கிறவர் நம்ம ஆசானவர். அதனால் அவருக்கு அவார்டு கொடுக்கணுன்னு தான் இந்த மேடையில் உங்கள் எல்லார் முன்னாலேயும் அவருக்கு அவார்டு கொடுக்கணுன்னு அவருக்கு அவார்டு கொடுத்துட்டு எச்ராஜோட பேச்சுக்கு எல்லாரும் காத்துட்டுருக்கள். ஒரு 4-5 அவார்டு இருக்கா, அவளை கொடுத்துட்டு we will start, he will speak. சரியா? ஏன்னா அவருக்கும் மத்தியானம் திருச்சிக்கு போகணும். அவருக்கும் ஃப்ளைட் இருக்குது, அவரும் கிளம்பணும். நம்மளுக்குன்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கார். அதனால் இதை மட்டும் இருந்து எல்லாரும் அமைதியாக இருந்து இந்த இதை பண்ணணும், நடத்தி கொடுக்கணும். ஹெச் ராஜாக்கு we've got a citation. இதை நான் படிச்சாகணும், டைம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, படிச்சாகணும் இதை. Our curriculum is far from value driven. Also, we have few role models to imbibe the right living. No wonder white collar crime and scams by the so-called literate outbeat petty burglars by the unlettered. Unlettered na padikadava. Our patriotism stops with cheering Team India in cricket matches. Ellarkum theriyum Team India cricket na ellarum cheer பண்ணுவோம். Yesterday's principles living, albeit poverty, was considered a virtue. Plundering public wealth இன்னைக்கு நடக்கிறது இங்க. Misuse of government treasury பெரிய லெவல்ல நடக்கிறது. And polishing temple coffers are far too common occurrences in Tamil Nadu especially. If there is one organization promoting patriotism, inherited values, living with its head held high, quick humanitarian relief in calamity, it is Rashtriya Samaj Sevak, RSS நம்ம சொல்லுவோம் இல்லையா அது. Young are cajoled to join by voluntary will. RSSல force பண்ணி யாரையுமே ஜாயின் பண்ண வைக்கிறது இல்லை. As RSS cadets, it's not an exaggeration to say that these groomed ones blossom as leaders of tomorrow in the making. This was the roadmap of Sri H. Raja. Sprouting from conducive environment, Sri H. Raja made rapid strides. Academically, he is empowered with learning from law school and accountability from Chartered Accountant Institute of India. எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு நடமாடும் என்சைக்ளோபீடியான்னு இட் இஸ் ஸ்ரீ எச் ராஜா அவர்கள். எனக்கு தெரிஞ்சு 200 வருஷம் ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எல்லாமே அவருக்கு ஒருத்தர் தான் தெரியும் இன்னைக்கு. Armed thus, Sri H. Raja is able to speak his mind with conviction. Ideologies of RSS are pursued by BJP in a big way. Therefore, it's only natural to join a political wing which is in line with his innate nature, the BJP. When he chose BJP, it was akin to choosing a losing horse. Though the political scenario for BJP is far from being formidable, credit must be given to stalwarts like Sri H. Raja, who laid the foundation stone for BJP in Tamil Nadu. இதை நம்ம யாராலையும் மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது. Days of Ramarajya is not far off in Tamil Nadu. Sri H. Raja is the chip of his industrious father, who compiled Tamil Sanskrit dictionary with over 45,000 words. No wonder Raja saroda Sanskritam Pramadam, ஆனா இங்க இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு இது பிடிக்காது. This humongous contribution saw light with Sri H. Raja overseeing publications. He more often than not chooses to respond than to react while catering to the needs of fellow citizens, staying close to ground realities and blessed with camphor-like intellect. Karpura mari takkunu pathikku kudiyadhu. He understands pyramidal growth at grassroots level. In appreciation of Sri H. Raja's phenomenal services to the whole Hindu community, WBWA has immense pleasure and pride in bestowing this very prestigious recognition of Jeevanakala Upalabdhi Puraskar Lifetime Achievement Award to Sri H. Raja. Yajamanoso Ayurashaste Suprajastvamashaaste Sajatavanasyamashaste Uttarandeva Yajyamashaste Bhuyoha Vishkaranamashaaste Divyam Dhamashaste Vishwam Priyamashaste
यदनेन हविषाशास्ते तदस्यात् तदृध्यात् अदस्मै देवारासन्ताम् तदग्निर्देवो देवेभ्यो वनते वयमग्नेर्मानुषाः इष्टं च वीतं च उभे च नोऽद्या वा पृथिवी अगुम्हदस्पाताम् इह गतिर्वामस्येकं च नमो देवेभ्यः। असाधारण प्राप्तिये सम्मानपूर्वकं पुरस्कारः प्रदत्तः। अस्य पुरस्कारस्य प्रदापकः राजा शर्मन्। सर्वे भवन्तु सुखिनः, सर्वे भवन्तु निरामयः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखमात् भवेत्। ஒரு நிமிஷம், மீனாட்சி சுந்தரம் சார் இருக்கார். 83 வயசாகிடுது. அவர் ராஜா சார் ஆசீர்வாதம் பண்ண எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணணும்னு வந்தார். அதனால் ராஜா சார் இருக்கும்போதே நடக்கணும். வாங்க. இவர் பண்ணுற சத்காரியங்கள் பல, நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இந்த மண்டபத்தை கமர்ஷியலாக யூஸ் பண்ணல. அவர் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல சத்காரியத்துக்கு கொடுக்கணுமோ இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கறது கஷ்டம். சைலண்டாக பண்ணுவார், வரவே மாட்டார். இதுவே நான் ஃபோர்ஸ் பண்ணி அவரை மேடை கூட்டின்னு வந்திருக்கேன். வரமாட்டேன்னு சொன்னார். வயசில் பெரியவர், ஆசீர்வாதம் பண்ணணும் எங்கள் எல்லாரையும் சொல்லிட்டு கூட்டின்னு வந்திருக்கேன். श्रीतेवाते पुनन्निवेत्याः क्षेमो वै राष्ट्रस्य शीतो वातः क्षेममेवावरुन्धे शतमानं भवति शतायुः पुरुषः शतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतितिष्ठति। सर्वस्याप्ति सर्वस्य सिद्धि सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति। மது பாலாஜி, மது வாங்க குடுமா. அடுத்ததாக என்ன, இதெல்லாம் ராஜா சார் இருக்கும்போது இவளுக்கு வாங்கணும்னு ஒரு ஆசை. அதனால் ராஜா சார்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டேன், ஒரு 5 மினிட்ஸ் இவ கொடுத்துட்றோன்னு. அவரும் ஆஸ் ஆல்வேஸ் சொல்லுங்க நான் பண்ணுறேன் அப்படின்ட்டார். அதனால் அடுத்தது மாது பாலாஜி. மாது பாலாஜியே நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன்ல, தெரியுமா? கிரேசி கிரியேஷன் தெரியும்ல? மாது பாலாஜியை பார்த்தாலே போகிறோம், என்ன வரும்? சிரிப்பு வரும். ரைட். மாது பாலாஜிக்கு WBWல श्रियमेवावरुन्धे शीतेवाते पुनन्निवेत्याः क्षेमो वै राष्ट्रस्य शीतो वातः क्षेममेवावरुन्धे शतमानं भवति शतायुः पुरुषः शतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतितिष्ठति। श्रीर्वर्चस्वमायुष्यमारोग्यमावेदात् शोभामानं महीयते। धान्यं धनं पशुं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः। பரிசு கொடுக்கறது முக்கியம் இல்லை, வேதோக்தமாக கொடுக்கறதுன்னு ஒரு பெரிய விஷயம் நம்மளதில். நம்ம பாரம்பரியம் வேதோக்தமாக கொடுத்தா அதோட இது பெருமிதமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் வேதோக்தமாக கொடுக்குறோம். இவெல்லாம் சாதனையாளர்கள், நார்மல் சாதனையாளர்கள் இல்லை. நிறைய பேர் இடத்துல நிறைய பேர் இது பண்ணுவா, பட் இவெல்லாம் உண்மையான சாதனையாளர்கள். இவாளுக்கு இது பண்ணோன்னு சொல்லிட்டு தான் இது பண்ணித்து. அடுத்ததாக சேவாலயா முரளிதரன் சுவாமி நிறைய காரியம் பண்ணிட்டு இருக்கார். நார்மலாக இல்லை, உட்காந்துக்கோங்க. போமா, உட்காருங்க. நிறைய பண்ணிட்டு இருக்கார். என்ன, இவருக்கு ஜீவன கால உபலப்தி புரஸ்கார், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட். நான் இங்கே படிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் படிச்சுட்டு இருக்கணும் இவர் பண்ணுற சேவைகள்லாம் பற்றி. அதனால் இவருக்கு இந்த அவார்டு கொடுக்கறதுல WBWA has immense pleasure and pride. எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நல்ல பலத்த கரகோஷம். विज्ञानं प्रज्ञानं जानदभिजानत् संकल्पमानं प्रकल्पमानमुपकल्पमानमुपक्लृप्तं क्लृप्तं श्रेयो वसीयाय सम्भूतं भूतं चित्रः केतुः प्रभानाभान् सम्भान्
ज्योतिष्मागस्तेजस्वानातपग्रस्तपन्नभिदपन् रोचनो रोचमानः शोभनः शोभमानः कल्याणः शतमानं भवति शतायुः पुरुषः शतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति आसाधारण प्राप्तये सम्मानपूर्वकं पुरस्कारः प्रदत्तः अस्य पुरस्कारस्य प्रदापकः सेवालय मुरलीधरन शर्मन् प्रदापकः अस्ति. அடுத்ததாக பரூர் அனந்தலட்சுமி அவர்கள் மிகப்பெரிய வயலின் வித்வான். இன்னைக்கு காத்தால கச்சேரி மான்யசியோட சேர்ந்து பண்ணா. இல்லை நீங்கள் விட்டுருங்க, நீங்கள் வாங்க கூப்பிடுறேன். என்ன சார்? அவள் அப்பா எம்ஏ கிருஷ்ணசுவாமி சுவாமி உட்கார்ந்துட்டு இருக்காருங்க. பெரிய வித்வான் ஃபேமிலி. வாங்க வாங்க, நீங்களும் வாங்க, மேலே வாங்க வாங்க. சொல்லுவா இல்லையா, lineage is both a blessing and a burden. அதாவது இன்னைக்கு எல்லாம் நிறையா சங்கீத உலகத்தில் நிறையா பரம்பரைகள் இருக்குது. ஆனால் இந்த பரூர் பரம்பரைகளில் தான் இன்னி வரைக்கும் குழந்தைகள் வரைக்கும் அந்த பரூர் பரம்பரையில் எல்லாருமே சங்கீதத்தில் மிக சிறந்த வித்வான்களாக ஆகிட்டுருக்கா. ஸோ அவளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டியது. அதோடு இல்லாமல் என்னோட ஆசை ஒரு நாளைக்கு அந்த பரூர் பரம்பரையில் இருக்கிறவா எல்லாரையும், அவள் பிரதர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு குழந்தைகள் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு தடவை ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும். அது ரொம்ப ஆசையாக இருக்குது. அவளெல்லாம் அவார்டு கொடுத்து அது ஒரு நாளைக்கு நடக்கும்னு உங்கள் முன்னாடி சொல்லிக்கிறேன். இவாளுக்கு பரூர் அனந்தலட்சுமி அவர்களுக்கு சமஸ்த கலா நிபுண பாக்கியஸ்ரீ புரஸ்கார், இது WPWO இன்ஸ்டிடியூட் புரஸ்கார். இந்த பரிசை அளிக்கிறது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. देवीं धियं मनामहे सुमृडीकामभिष्टये वर्चोधां यज्ञवाहसगुं सुपाराणो असद्वशे ये देवा मनोजाता मनोयुजस्सु दक्षा दक्षपितारस्ते नः पान्तु तेनो वन्तु सुमङ्गलीर्यं वधूरिमागुं समेत पश्यत सौभाग्यमस्मे दत्त्वायाथास्तं विपरेतना इमां त्वमिन्द्रमेढ्वस्सु पुत्रागुं सुभगाङ्कुरु दशास्यां पुत्राणाधेहि पतिमेकादशङ्कृधि श्रियमेवावरुन्धे शीते वाते पुनन्निवेत्याः क्षेमो वै राष्ट्रस्य शीतो वातः क्षेममेवावरुन्धे. அடுத்தது குமாரி மகான்யஸ்ரீ. இன்னைக்கு காத்தால பிரமாதமாக கச்சேரி பண்ணாங்க. எல்லாரும் ஜோராக கை தட்டுங்க. இது பட்டிங் டேலண்ட்டு, மிகப்பெரிய மியூசிஷியனாக வரப்போகிறா. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க குழந்தைக்கு. என்ன WPWல யுவகலா பாக்யஸ்ரீ புரஸ்கார் கொடுக்குறோம். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இது கொடுக்கறது. இந்த அவார்டில் ஃபுல் டைம் மியூசிக்கில் இருக்கிறப்போ அது மட்டும் இல்லை, ஃபேமிலியே வந்து இது பண்ண ஒரு டாயன்ஸோட ஃபேமிலி. श्रियमेवावरुन्धे शीते वाते पुनन्निवेत्याः क्षेमो वै राष्ट्रस्य शीतो वातः क्षेममेवावरुन्धे शतमानं भवति शतायुः पुरुषः शतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति श्रीर्वच्चस्वमायुष्यमारोग्यमावीदात् शोभमानं महीयते धान्यं धनं पशुं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः रोचनो रोचमानः शोभनः शोभमानः कल्याणः.